Chapter 7 Integrals. Introduction. Sir Isaac Newton of England and Gottfried Wilhelm and Leibniz of Germany invented the calculus in 17th century independently. Calculus origin. The calculus is a Latin word which means a pebble or a small stone. In ancient times, the pebbles were used for calculation. The meanings. Calculus is a mathematical of motion and change when increasing and decreasing quantities are made of subject of mathematical investigation or frequently becomes necessary to estimate the rate of growth or decay. The basic operation of the calculus is divided into two main operations. The first one is a calculus. This is divided into two parts. The first one is a differential calculus and second one is a integral calculus. Now we are going to see one is a integral calculus now. Example 7.1. Evaluate the following integrals. The first one, integration of x to the power of 6 into dx. Second is integration of 1 by x to the power of 3 by 4 into dx. Third one, integration of 5 to the power of x into dx. The fourth one, integration of a to the power of 3 log x base a into dx. அப்போ I அதாவது இன்டகிரேஷன் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் 6 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஒன்று கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இங்கே ஃபார்முலா வந்தது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n + 1 bringing to the power as a denominator n + 1 plus c but n is not equal to -1 அப்படின்ட்டு இன்டகிரேஷனில் ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. இங்கே பவர் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே x to the power of 6 இருக்குது, இங்கே x to the power of n. அதனால் இந்த ஃபார்முலாவை தூக்கி இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். n-க்கு பதில் இந்த இடத்துல 6 இருக்குது. அப்போ x to the power of 6 plus 1 by 6 plus 1 bringing to the power as a denominator plus c. அப்போது 6 plus 1 7. அப்போ x to the power of 7 by 7. புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரேஷன் சைன் வராது, இந்த டிஎக்ஸும் வராது. அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்டகிரேஷன் பண்ணுறோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இன்டகிரேஷன் இந்த சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. இங்கே வரல. ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதும்போது இன்டகிரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 7 by 7 ப்ளஸ் சி அப்படின்றது ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். புரியுது இல்லைங்களா? அடுத்தது செகண்ட் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் 1 by எக்ஸ் டு த பவர் ஆஃப் 3 by 4 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம சம் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், 1 by n-னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் n -1. n மேலே போகும்போது இன்வர்ஸாக -1 அப்படின்ட்டு வரும். அதேமாரி இன்டகிரேஷன் ஆஃப் கொடுத்துருக்க சம் என்னது 1 by எக்ஸ் டு த பவர் ஆஃப் 3 by 4 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் இது அப்படியே மேலே போகும்போது ரெசிப்ரோக்கில் என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் அதாவது இன்வர்ஸ் ஆஃப் -3 by 4 எக்ஸ் டு த பவர் ஆஃப் -3 by 4 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடும். புரியுது இல்லைங்களா? இப்போ எடுத்து எழுதின உடனே நம்மளுக்கு பார்க்குறோம் நம்ம என்ன செய்கிறோம், இன்டகிரேஷனில் ஏதாவது இதுமாரி ஃபார்முலா இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டகிரேஷனை போட ஆரம்பிக்கும் போது இன்டகிரேஷன் ஃபார்முலா புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல அழகாக எடுத்து திறந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சம் போடும்போது பக்கத்தில் பார்த்து பார்த்து போடுங்க. அப்புறம் அப்படியே நம்ம என்ன செய்யணும், எழுத அந்த ஃபார்முலாவையும் சைடில் அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். அப்போ நம்ம செக் பண்ணுறோம் ஏதாவது பவர் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா பவர் ஃபார்முலா இங்கே இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n + 1 bringing to the power as a n + 1 கீழே போட்டு டினாமினேட்டில் போட்டு ப்ளஸ் சி பட் n is not equal to -1 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. உடனே இந்த ஃபார்முலாவை தூக்கி இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இன்டகிரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்டகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸும் வரக்கூடாது. புரியுது இல்லைங்களா? அப்போது எக்ஸ் டு த பவர் ஆஃப் -3/4 அந்த 3 by 4 ஆஸ் போட்டு அங்கே +1 n + 1 தானே வருது. அதனால் இது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா -3 by 4 + 1 bring to the power as a denominator -3 by 4 அப்படின்ட்டு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது 3 by 4 + 1 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ப்ளஸ் சி அப்படின்றது நம்ம போட்டுட்டோம். புரியுது இல்லைங்களா? இப்போது இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், -3 by 4 + 1 நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எப்படின்னா -3 by 4 + 1ன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டினாமினேட்டர் 4 தூக்கி கீழே போட்டுருங்க. புரியுதுங்களா? 1 + 4 4 வந்துடும். இங்கே -3 அப்போ -3 + 4 இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் புட் அ கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ ப்ளஸ் தான் 4லேருந்து 3 போச்சுன்னா 1 வரும் இல்லைங்களா?
பை கீழே 4 இருக்குது, அப்போ 1/4. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் -3/4 + 1 எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னே அது என்னவோ மாறிடுது, 1/4 வருது. அதேமாரி டினாமினேட்டரில் இங்கே இருக்கிறதையும் பார்த்தா அது 1/4 வருது. ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்புறம் இந்த 4 வந்து இன்வெர்ஸாக மேலே போகும்போது 4/1 இஸ் நத்திங் பட் 4. அப்போ 4x⁴ + c, அதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுது இல்லைங்களா. இப்படி அழகாக நீங்கள் ஒவ்வொரு சம்மையும் புரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபுல் மார்க்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சம்மை போட இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கிட்டே வரும்போது நீங்கள் பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மைண்டில் அழகாக ரிஜிஸ்டர்ட் ஆகிடும், ஈஸியாகவும் போட வரும். புரியுது இல்லைங்களா. இப்போ தேர்ட் சம் பார்க்குறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் 5⁴x × dx. அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டாச்சு, 5⁴x × dxன்னு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு ஆப்டாக இன்டெகிரேஷனில் என்ன ஃபார்முலா வருது, நம்ம ஃபஸ்ட்டு போடுறது இப்போல்லாம் we are learners இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்து புக்கில் இருந்து பார்த்து என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்க்கணும். அப்போ செக் பண்ணும்போது இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் a⁴x × dx a⁴x டிவைடட் பை log a அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் இங்கே ஏக்கு பதில் அந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு ⁴x. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா ஏக்கு பதில் இந்த 5 போட்டுக்கிறோம், எக்ஸை போட்டுக்கிறோம், பை லாக் பதில் ஏக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 5 போட்டுக்கிறோம், ப்ளஸ் சின்னு போட்டுக்கிறோம். இவ்வளோ தான் இதோட ஆன்சர். புரியுது இல்லைங்களா. இப்படி இந்த ஃபார்முக்கு தகுந்த மாரி நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா ஈஸியாக வந்துடும். அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் போடக்கூடாது, டிஎக்ஸை போடக்கூடாது, இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ 5⁴x பை லாக் 5 ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம். அடுத்து நம்ம ஃபோர்த் சம் பார்க்குறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் a⁴ 3 log x பேஸ் a × dx அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இப்போ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்கிறோம், அந்த சம்மை எடுத்து எழுதிக்கிறோம். I = இன்டெகிரேஷன் ஆஃப் a⁴ 3 log x பேஸ் a × dx அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 log x பேஸ் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 வந்து பவர் ஃபார்முலான்ட்டு ஒன்று இருக்குது லாகில். அந்த 3 வந்து இந்த எக்ஸுக்கு மேலே பவராக போயிடும். அதாவது m log n = log n⁴m அப்படின்ற கண்டிஷன் படி என்ன செய்கிறோம், இந்த 3 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், பவராக போய் இந்த எக்ஸுக்கு மேலே போய் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இருந்துடும். புரியுதுங்களா. இந்த எக்ஸுக்கு மேலே வந்து இருந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல இன்டெகிரேஷன் ஆஃப் a log a⁴log a x⁴3 புரியுதுங்களா. அப்போ நம்ம போட்டு இன்ட்டு dx அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது இதுக்கு தகுந்த மாரி ஆப்ட் ஃபார்முலா எது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி a log a அப்படின்னு வரும்போதே a log a = 1 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் எப்போயுமே. இங்கே பாருங்கள் a log a வந்திருக்குங்களா. இப்போ இந்த a log a நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம்னா a log a = 1 அப்படின்னு நம்மளுக்கு வரும். அப்போ இது 1ன்னா 1 × x⁴³ என்ன வரும், x⁴³ தான் இருக்கும். இப்போ 1க்கு வேல்யூ நம்ம x³ மட்டும் போட்டுட்டு இன்ட்டு dxஐ நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இன்டெகிரேஷன் பண்ணுறோம். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி அந்த பவர் ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பவர் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக இன்டெகிரேஷன் ஆஃப் x⁴n × dx = x⁴n + 1 power to be power the bringing to the power as a denominator n + 1 + c but n is not equal to -1 அப்படின்ற அந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த dx வரக்கூடாது. புரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே 3 இருக்குது இல்லைங்களா. 3 வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், n + 1. அப்போ 3 + 1 bringing to the power as a denominator, அதை 3 + 1 போட்டுக்கிறோம். அப்போ n + 1க்கு பதில் 3 + 1 நம்மளுக்கு 4 வருது, இங்கே மேலே 4. அப்போ இன்டெகிரேஷன் = x⁴4/4 + c. இன்டெகிரேஷன் சிம்பிளும் இந்த dx எடுத்துகிட்டு நம்ம வெறும் ப்ளஸ் c மட்டும் ஃபைனலாக போட்டுடுறோம். இதுதான் இன்டெகிரேஷன் = x⁴4/4 + c அப்படின்றத ஆன்சர். புரியுது இல்லைங்களா. இது போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தயவு செய்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வாட்டியும் எழுதும்போது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வர அதே ஃபார்முலா தான் a log a f(x) = அந்த f(x) தான் நம்மளுக்கு வரும். இந்த a log aன்றது = 1ன்ற கண்டிஷனில் வந்ததுனால நம்ம வெறும் f(x) 1 × f(x) அதை தான் இங்கே வருது. அப்படின்றது இந்த ஃபார்முலாஸை நல்லா நீங்கள் தரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்டெகிரேஷன் தான் இனி ஹையர் கிளாஸஸுக்கு நீங்கள்
எது படிக்க போனீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதனால் பேசிக்ஸ் எங்கே வருது அப்படின்னீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வருது. இங்கே கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹையர் கிளாஸஸில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு போகும். அப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து கொடுத்துருக்கிற இந்த வீடியோஸை நீங்கள் ஒரு தடவைக்கு புரியலன்னா 2 தடவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எதாவது வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.